சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 22/3/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள், ஒன்று வந்து ட்ரை தீவனம், ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம். ட்ரை தீவனம் ஈரத்தீவனம் இரண்டுமே 45 கிலோ எடைங்க. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். 45 கிலோ ட்ரை தீவனம் 1100 ரூபாய்ங்க. 45 கிலோ வெட்டு தீவனம் 550 ரூபாய்ங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கால்நடை தீவனங்களில் மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னா கூட இந்த தீவனங்களை சாம்பிள் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாடுகளுக்கு தொந்தரவு இருக்காதுங்க, தண்ணி நல்லா குடிக்குங்க. ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. நீங்கள் தீர்றதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த லோடு வரும்போது உங்களுக்கு அந்த டைமில் இறக்கி கொடுத்துட்றோங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 2 பல்லுங்க, 8.5 மாத செனை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள பெருங்கூட்டு காங்கேயம் கிடாரிங்க. நல்ல காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பு ஒன்றை கண்ட மாதிரி ஒரு 2-2 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. நல்ல தெளிவான மயில கிடாரி. நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. வால் இறக்கமாகட்டும், நெட்டு வெட்டாகட்டும், திமிழ் அமைப்பாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க. காங்கேயத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. தலையீத்துங்க, 2 பல்லு, 8.5 மாத செனை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படும். நல்ல பெருங்கூட்டில் தரமான காங்கேயம் கிடாரி வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 1.5 வருடங்களான பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க. நல்ல தரமான கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பல் தெளிவாக இருக்குது. மூக்கு குத்தியாச்சுங்க. மேய்ச்சல் முறையில் 2 காலையும் அண்ணாங்கால் போட்டு அருமையாக மேயிற கிடாரிங்க. அதனால் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போய் வளர்க்குறனாலும் வளர்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் இருப்பு முறையில் கட்டுத்தரையில் கட்டி வளர்க்குறனாலும் வளர்க்கலாம். 18 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, இன்னும் பல்லு போடலை. நல்ல முக அமைப்பில் தெளிவான ஒரு கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து நேரில் வந்தும் பார்த்தும் புக் பண்ணலாம். இல்லை வீடியோ பார்த்து தேர்வு பண்ணுறனாலும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து 25,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கேயத்தில் செவலையில் நல்ல தரமான கிடாரிகள் விற்பனைக்கு அதிகமாக வர்றதில்லைங்க. அப்படியே வந்தாலும் நல்ல தரமாக நெட்டு வெட்டில், நல்ல பெருங்கூட்டில், நல்ல கொம்பு தலையில், நல்ல முகலட்சணத்தில் வேணுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க. வால் நல்ல சன்ன வாலுங்க, புறவியத்தம் இருக்குதுங்க, வயிறு தொங்கல் இல்லை, அண்ணாங்கால் போட்டு அருமையாக மேய்ஞ்சிருக்குதுங்க. இன்னும் பல்லு போடுறதுக்கு 6 மாதம் to 1 வருஷம் ஆகும். அதனால் நல்ல தரத்தில் தெளிவான கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா செவலையில் இதை தேர்வு செய்யலாம். இன்னொரு 4 மாதத்தில் செனைக்கு வந்துடுங்க. சுண்டல் மட்டும் கருப்போ வெள்ளையோ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சு அந்த சுண்டலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஆட்டி ஊற்றலாம், இல்லை வந்து முளைக்கட்டி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வழிமுறையில் ஒரு 1/4 கிலோ சுண்டல் வந்து கிடாரிகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைங்க அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 மாதத்தில் நல்ல பக்குவமாக செனைக்கு வந்துடுங்க. நல்ல தரமான முதல் செனை பருவத்தை விட்டுட்டு 2வது செனை பருவம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும், இல்லை மாடுகள் வந்து கத்துங்க, இல்லை இன்னொரு மாட்டு மேலே தாவும், ஏதாவது ஒரு அறிகுறியை வெளிப்படுத்துச்சுன்னா முதல் செனை பருவத்தை விட்டுட்டு 2வது செனை பருவம் 21 நாள் சைக்கிளில் வருங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து நல்ல காளைகளையோ சினை ஊசியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காங்கேயம் சினை ஊசி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா சினை ஊசியிலேயே எழுதியிருக்குங்க. காங்கேயம்னா காங்கேயம்னு எழுதியிருக்கும், கிருன்னா கிருன்னு எழுதியிருக்கும், தார்பார்க்கர்னா தார்பார்க்கர்னு எழுதியிருக்குங்க. என்ன தேதியில் செமன் எடுத்திருக்காங்க, எந்த பண்ணையில் செமன் எடுத்திருக்கிறாங்க, எல்லா தகவலும் அதில் உண்டுங்க. அதாவது செமனுக்கு வந்து விந்தணுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரை நிலையில் இருக்கிறதுனால அதற்கு வந்து எக்ஸ்பைரியே கிடையாதுங்க. 100 வருடத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட விந்தணு கூட உரை நிலையில் சரியான அளவுகளில் பதப்படுத்தப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக இப்பவும் சனை பிடிக்குங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் காங்கேயமா தார்பார்க்கரா கிர்ரா என்னங்கிறத நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். எந்த பண்ணையிலேருந்து எடுத்திருக்காங்க, என்ன தேதியிலேருந்து செமன் எடுத்திருக்காங்க, எந்த காலையிலேருந்து எடுத்திருக்காங்க, அந்த புல் நம்பர் முதல் கொண்டு அதில் மென்ஷன் ஆகிருக்குங்க ஸ்ட்ராவில். அப்படி பார்த்து நீங்கள் தேர்வு செஞ்சு போட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமில் ஒரு குரா கிடாரிங்க. குரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வெள்ளையாக இருக்குங்க, காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும்,
மூக்கு பகுதி வந்து வெள்ளையாக இருக்கும், 4 குழாம்புகளும் வெள்ளையாக இருக்கும், வால் வெள்ளையாக இருக்குங்க. அதுதான் குரான்னு சொல்கிறதுங்க. நல்ல நிறக்காலுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குனதுனால நம்ம இன்னும் கழுவாமல் இருக்குதுங்க. இதுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 20 மாதம் ஆச்சு. இதுவும் இன்னும் பல்லு போடலிங்க. நல்ல தரமான புறா கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்து வாங்கினாலும் தேர்வு பண்ணலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. குறா அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை. நல்ல குறாவாக வேணும், நல்ல நிறக்காலில் வேணும், விலையும் குறைவாக இருக்கணும், இளம் பொருளாக இருக்கணும், பல்லு போடாததாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 24,000 ரூபாய். வயது 20 மாதங்கள், பல்லு போடலைங்க. இந்த குறாவும் இதற்கு முன்னாடி இருக்கிற செவலையும் ஒரே இடத்துல இருந்தது தானுங்க. அதனால் ஜோடியாக வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இன்னும் பல்லு போடுறதுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்களுக்கு மேலே ஆகுங்க. பல்லு போடாமே நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க. தெளிவான குறா கிடாரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது. கண்ணு நல்ல சூட்டிப்பான காங்கேயம் காளை கண்ணு, நல்ல திமிழ் அமைப்போட நல்ல லட்சணத்தில் தெளிவாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். பயங்கர சூட்டிப்பான காளை கண்ணுங்க. இதற்கு ஜோடியாக நீங்கள் வந்து இன்னொரு மயிலக்கண்ணையோ இல்லை காரி கண்ணையோ இல்லை லம்பாடி கண்ணையோ போட்டு கூட நீங்கள் வந்து ரேஸுக்கோ மற்ற இதுக்கோ எதற்கு வேணாலும் தேர்வு செஞ்சு வாங்கலாம். 15 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்குது. பால் பல் 8 பல் தெளிவாக இருக்குது. இந்த தரமான காங்கேயம் செவலை காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. 15 மாதம் ஆனது. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். கால்நடை தீவனங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பயன்படுத்தி கேட்டுக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்சல் சர்வீஸில் போட்டு விடுறோமுங்க. A1 பார்சல் சர்வீஸு, மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமினா பார்சல் சர்வீஸுங்க, விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸு, ஏபிடி பார்சல் சர்வீஸ், இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து தெளிவாக பார்சல் போட்டு அனுப்புகிறோம். நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு கூட 1 மூட்டை 2 மூட்டை எடுத்து பாருங்கள். திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து கூட எங்களுக்கு எடுக்கலாம். நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. கொரியர் பார்சல் போட்டு விட்டுறவங்க அவங்க இடத்துக்கு வந்து பார்சல் மூலியமாக போயிடுறதுனால தொடர்ந்து எடுக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கும் அனுப்பிட்டுருக்குறவங்க. அதனால் தீவனங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி பார்க்கலாமுங்க. செவலை காலக்கண்ணு எல்லா பொறுப்புலையும் இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, தொப்புள் இறக்கம் இல்லை, நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. சூட்டிப்பு பயங்கரமான சூட்டிப்பான கண். விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. ரேஸுக்கு இல்லை இனவிருத்திக்கு இல்லை வந்து ஜல்லிக்கட்டுக்கு இல்லை மஞ்சு விரட்டு எதற்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாமுங்க. அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, தலையீத்துங்க, காரி கிடாரிங்க, நல்ல குணம்ங்க, நல்ல பெருவட்டாக வருங்க, 6 பல்ல இருக்குதுங்க, மடிகால் சுத்தம்ங்க, 8.5 மாதம் சினைங்க, மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. தலையீத்து, 6 பல், காரி கிடாரி, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, காங்கைங்கன்று போடுறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, செனைக்கு இந்த உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டுங்க. தரமான காங்கேயம் காரி கிடாரி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா செனையோடு வேணும் அப்படின்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. அதாவது சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோங்க. வளர்ப்புக்கு அப்படின்னு ஒரு தனி விலை எதுவும் நம்ம இது குறிப்பிடல. ஏன்னா ஒரு கிடாரிகள் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு 20 மாத கிடாரி விற்பனை ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 பல்ல காலை போட்டிருக்கிறாங்க. இப்போ 6 பல் ஆயிருக்குதுங்க. இன்னும் 2 பக்கம் 2 சிறு பல் வந்து இருக்குதுங்க. இன்னும் அந்த பல் விழுந்து முளைக்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும். மாடு இன்னும் வந்து ஒரு சுற்று வந்து மேலே ஏறுங்க. நல்ல புறவியேத்தம், நல்ல திமிழ் அமைப்பு, பொறுமையான குணம், மடிவால் சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க. விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்துங்க, மயிலக்கிடாரி, 15 நாள் ஆன தார்பார்க்கர் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. 2 பல்லு, தலையீத்து, மயிலை கிடாரி, 15 நாள் ஆன தார்பார்க்கர் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் தெளிவாக கறக்குதுங்க. தார்பார்க்கர் கிடாரி கண்ணோட காங்கேயம் மாடு பல்லு பாக்கியில் கறவைக்கு கால் அணைக்காமல் எல்லா சுத்தபத்தத்துலேயும் வேணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாம். இந்த மாடு நம்ம வாங்கின இடத்துல 2 நேரம் பால் கறந்து அளந்து ஊற்றுற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். பூங்காம்பு கண்ணும் வந்து தார்பார்க்கர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. ஏன்னா அங்கே சனி ஊசி இருந்ததுனால தார்பார்க்கர் ஊசி போட்டிருக்கிறாங்க. கண்ணும் அருமையான கண்ணுங்க, கிடாரி கண்ணு. மாடும் பல்லு 2 எல்லா ஜாடையிலையும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. பால் கறக்கிற வீடியோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெளிவாக அனுப்பப்படும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. இல்லை வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். நம்ம போடுற பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. நம்ம அதில் என்ன ஆடியோவில் விளக்கம் சொல்லியிருக்கிறோமோ அதை தெளிவாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறாங்க, 2 நாள் கழித்து ஏற்றும் போது வந்து ஒரு மாற்றம் சொல்கிறாங்க, இல்லை வந்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம் சொல்கிறாங்க. அது மாடுகளுக்கும் சிரமங்க. எங்களாலையும் அதை மறு விற்பனை செய்ய முடியறதில்ல. இந்த மாதிரி நிறையா சிரமங்களுக்கு நம்ம ஆளாகிறோமுங்க. அதனால் எப்போ வாங்குறீங்களோ வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வாங்குங்க. அதையும் மீறி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொன்னீங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நம்ம வேற ஒருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க. ஏன்னா அட்வான்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம அந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். மீண்டும் அதை வந்து மறுபதிவாக போடும்போது அவங்க வந்து முதல் டைம் போடும்போதே கேட்டிருந்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வித்துருச்சுன்னு சொல்லியிருப்போம். மீண்டும் அதை பதிவாக போடும்போது நம்ம கேட்டு வித்துருச்சுங்கிறாங்க, ஒன்றும் மாட்டில் குறையா இல்லை நமக்கு கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களுக்கு நம்ம ஆளாகிறோமுங்க. அதனால் கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வாங்குங்க. பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் சொல்லிவிடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கிரேஜ் என காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவை திறன் வந்து நேரம் ஒரு 5 லிட்டர் கறவைக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடு. சுழி சுத்தத்தில் இருக்குது. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குது. 4 காம்பில் பால் வரும். நல்ல பெருவெட்டு தரமான காங்கிரேஜ் மாடு பிரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. காங்கிரேஜ் விருப்பப்படுறவங்க நல்ல பொறுமையான மாடாக குணவனமாக நல்ல பெருவெட்டில் ஒரு கிடாரி வாங்குகிற விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 27,000. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து செவல மாடுங்க. பல் வந்து கடை பல்லுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். தலையீத்தில் 1.5 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனீரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம். நல்லா மடி விட்டுக்குச்சுங்க. 2வது ஈத்து செவல மாடு மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். சுழி சுத்தமாக இருக்குது. காங்கைங்கன்னு போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, குழந்தைங்க பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. தலையீத்தில் 1.5 லிட்டர் கறவையில் இருந்திருக்குதுங்க. விலை குறைவில் செவல மாடு வேணும், பல்லு இளம்பொருளாக இருக்கணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், பால் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகக்கூடாது அப்படின்னா இதை தேர்வு செய்யலாம். இந்த செவல மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.